வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரஷ்யன் பிரசிடெண்ட் இந்தியா வந்துட்டு போனாங்க. ஸோ அதில் என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ்லாம் டீல் சைன் ஆச்சு, அந்த டீல் சைன் ஆனதில் என்னென்ன கம்பெனிஸ் பெனிஃபிஷியரி கம்பெனிஸ் அதை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். அப்புறம் சில முக்கியமான இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் நடக்க போகுது, அது என்னைக்கு நடக்க போகுது. அதே மாதிரி சில அதுக்கு அடுத்து ஒரு ஆங்கர் இன்வெஸ்டர் நம்மளுடைய சில கம்பெனியோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேக்கெலாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, லாஸ்ட்டாக க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 26,186 அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக வாய்ப்பு உண்டுன்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லை அப்படின்னா சின்னதாக கேப் அப் இருக்கலாம், ஒரு 20லேருந்து 40 புள்ளிகள் வரைக்கும் கேப் அப் இருக்கலாம். ஸோ இது சஸ்டெயின் ஆகணும். முதல்ல 26,186 இப்போ ஆல் டைம் ஹை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26,225 230. ஸோ அதுக்கு மேலே 26,325 வரைக்கும் போச்சு. ஆனால் ஆல் டைம் ஹை அங்கே க்ளோசிங் அதுக்கு மேலே நம்ம வச்சு க்ளோஸ் ஆகலை. இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 26,240 26,250 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து ஒரு நாட்களில் 2-3 நாட்கள் அதே இதில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இங்கே சஸ்டெயின் ஆக முடியும். திரும்ப கீழே வந்தது அப்படின்னா 26,000 கீழே வந்தது அப்படின்னா திரும்ப கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,500 25,480 இல்லை 450 வரைக்கும் போகலாம். மேல் நோக்கி நகண்டது அப்படின்னா 26,500 26,550 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த 1000 புள்ளிகள் நமக்கு இப்போதைக்கு நமக்கு இதுவாக இருக்கும். அதேமாதிரி யூஎஸ் ட்ரேட் டீல், அதாவது பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகும். நம்ம சந்தை ட்ரெண்டு பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா 27,000 வரைக்கும் கூட போக வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்த முக்கியமானது நிஃப்டி ஒரு 100 புள்ளிகள் 150 புள்ளிகள் ஏறிச்சுன்னா நெக்ஸ்ட் நிஃப்டி கண்டிப்பாக ஒரு 150லேருந்து நிஃப்டி 100 புள்ளிகள் ஏறிச்சுன்னா நெக்ஸ்ட் நிஃப்டி ஒரு 250லேருந்து 200 புள்ளிகளுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் நிஃப்டி ஏறணும். ஸோ முக்கியமானது இந்த நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது. நெக்ஸ்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 9,000 புள்ளிகள் கம்மியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட நம்ம 9,000 புள்ளிகளில் ஒரு 4,000 புள்ளிகள் மட்டும் இதுலேருந்து மேல் நோக்கி நகரணும். ஒரு 71லேருந்து 73,000 புள்ளிகளுக்கு மேலே நோக்கி நகர ஆரம்பிச்சதுன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் ரேலி ஸ்டார்ட் ஆயிரும். நமக்கு பெரும்பாலானவர்கிட்ட நம்மகிட்ட என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரேலி தான் நம்மகிட்ட இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 68,709 இருக்குது. ஸோ அன்றைக்கி கூட மார்க்கெட் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்குது. அன்றைக்கி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி அதே மாதிரி 150 புள்ளிகள் தான் இருக்குது. ஸோ இது அப்படியே டபுள் ஆகணும். நமக்கு எப்பயுமே மிட் கேப் ஸ்மால் கேப்போட ஏற்றம் இருக்கவங்க அதிகமாக இருக்கும். அந்த ஏற்றம் இருக்கவங்க அதிகமாக இருக்கும்போது நிஃப்டி ஒரு 4 பங்குகள் அதிகமாக ஏறிச்சுன்னா நெக்ஸ்ட் நிஃப்டியோட பங்குகளோட ரேலியும் நமக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரொம்ப அதே மாதிரி சந்தையை பொறுத்த வரைக்கும் ஹை லோ இந்த இடத்துல ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி தெரியுது. அதேமாதிரி இந்த 50 வீக் லோ நமக்கு குறையணும். முக்கியமாக இந்த லோ குறைஞ்சால் மட்டுமே நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்போயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சந்தை நெகட்டிவ் மூவ்மெண்ட் தான் இருக்குது, நெகட்டிவ் பாக்ஸ் தான் இருக்குது. ஏதோ ஒரு 4-5 பங்குகள் நிஃப்டியில் இருக்கிற 4-5 பங்குகள் கிட்டத்தட்ட இப்போ எடுத்துக்கிட்டு ஐடி அண்ட் வங்கி பங்குகள் சில பங்குகள் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மார்க்கெட் ஏதோ சென்டிமெண்ட் பாசிட்டிவ் மாதிரி நமக்கு கண்காட்டி வித்த மாதிரி காட்டுதே தவிர ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவாக இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நாளைக்கு க்ளோசிங் எப்படி இருக்குன்றது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது நம்ம பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்றது. அடுத்து நம்ம பார்த்தோம் யூஎஸ் இந்தியா ரஷ்யா டீல். ஸோ இதில் என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். லேபர் அண்ட் மைக்ரேஷன் அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு. இதனால் என்ன அப்படின்னா ரஷ்யனில் நிறையா இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க லேபர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் நம்மகிட்ட நிறைய பாப்புலேஷன்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு லேபர்ஸ் தேவைப்பட்டால் இந்தியாவில் அங்கே கூப்பிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்தியன்ஸுக்கு நிறைய அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரஷ்யாவில். அதே மாதிரி பார்த்தோம் மைக்ரேஷன் கண்ட்ரோல் அக்ரிமெண்ட் அண்ட் கோஆப்ரேஷன் டு கண்ட்ரோல் இரெகுலர் மைக்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ஒரு டீல் சைன் ஆயிருக்கு. ஸோ எஜுகேஷன் சயின்ஸ் அதே மாதிரி ஃபுட் சேஃப்டியில் ஒரு அக்ரிமெண்ட்ஸ் சைன் ஆயிருக்கு. ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தோம் கோஆப்ரேஷன் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் ட்ரெயினிங் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் ஷிப்ஸ் ஆப்ரேஷன் போலர் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே ஷிப்பில் அதில் முக்கியமான ஒரு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜிஆர்எஸ்சி கார்டன் ரிச் ஷிப்பிங் ஷிப் பில்டர்ஸ்னு ஒருத்தருக்காங்க இருக்காங்க. கொச்சின் ஷிப்பார்ட் இருக்காங்க, மசாகான் டாக் இருக்காங்க. இந்த ஒரு 3 கம்பெனி பெனிஃபிஷியரியாக வருவாங்க. அதே மாதிரி போர்ட்ஸ் அண்ட் மேரிடைம் இந்தியன் அண்ட் ரஷ்யன் மேரிடைம் போர்ட்ஸ் ஆத்தரைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் அப்படின்னு வரும்போது
அந்த இதுவும் டீல் ஆயிருக்கு. அந்த இதில் வந்து ஒரு 4-5 கம்பெனி பெனிஃபிஷரியாக வருவாங்க. முக்கியமாக பார்க்க போனால் ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ், நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் சம்பல் ஃபர்டிலைசர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பெனிஃபிஷரி ஆகும். அதுக்கடுத்து வந்து நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க, பாரதி பாஸ்போர்ட், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பெனிஃபிஷரியாக வருவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கஸ்டம் அண்ட் ட்ரேட் ப்ரோட்டோகால் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரீ அரைவல் கன்ஃபர்மேஷன் குட் வெஹிக்கிள்ஸ் பிட்வீன் கஸ்டமர் ஏஜென்சி கொடுத்துருக்காங்க. கஸ்டம் அண்ட் ட்ரேட் டீல் சைன் ஆயிருக்கு. அதே மாதிரி போஸ்டல் சர்வீசஸில் பிலட்ரல் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்ட் ரஷ்யன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் எம்ஓஇ பிட்வீன் இந்தியா டிஃபென்ஸ் டெக் யூனிவர்சிட்டி அண்ட் ரஷ்யன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் அகாடமிக் சயின்டிஃபிக் கொலாபரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் அக்ரிமெண்ட் டீல் ஆயிருக்கு. ஹையர் எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த சைன் டீல் ஆயிருக்கு. ஒரு மீடியா அண்ட் ப்ராட்காஸ்டிங் டீல் சைன் ஆயிருக்கு. இது இல்லாமல் வந்து முக்கியமான அப்புறம் நியூக்ளியரில் ஒரு இது டீல் சைன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16 to 20 இது வந்து சைன் ஆயிருக்கதா சொல்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்தா டிஃபென்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு இது பண்ணியிருக்காத பேச்சுவார்த்தை வருது. அப்புறம் ட்ரேட், டிஃபென்ஸ், ட்ரேட், எனர்ஜி, எக்கனாமி, ஹெல்த் கேர், அப்புறம் வந்து கல்ச்சர் அண்ட் மீடியா, நியூக்ளியர், ஸ்பேஸ், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், இந்த அக்ரிமெண்ட்லாம் இது கூட வந்து சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃபென்ஸில் வந்து நிறைய வந்து முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து மொதல் பிளேயராக யார் வருவாங்க, அந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வருவாங்க. ஏன்னா அவங்க நம்மளுடைய இதுக்கு வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்தியாவிலேயே வந்து இன்ஜின்ஸ் ஆகட்டும், அந்த பிளேன் வந்து அப்டேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஃபைட்டர் பிளேன் அப்டேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்தியாவிலேயே நடக்கிறதுக்கான வேலைகள் வந்து ஹெச்ஏஎலுக்கு வந்து கிடைக்க போகுது. அதனால் இதில் வந்து பெரிய பிளேயர் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து ஒரு பெனிஃபிஷரி. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 10 பிளேயர்ஸ்க்குமே வந்து பெனிஃபிஷரி தான். அதில் வந்து முக்கியமாக வந்து பிடிஎல், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், அதுக்கடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி, இதில் அவங்க 3 கிடைவாங்க. அதுக்கடுத்து வந்து 3 வந்து இந்த போர்க்கப்பல், இது நீர்மூழ்கி கப்பலாகட்டும், நிறைய அந்த பார்வல் ஷிப் ரெடி பண்ணுறாங்க அந்த கம்பெனிஸ், கொச்சின் ஷிப்யார்ட், மசாகன் டாக், ஜிஆர்எஸ்சி, அந்த கார்டன் ஷிப் பில்டர்னு சொல்லுவாங்க. அந்த 3 கம்பெனி பெனிஃபிஷரி ஆவாங்க. அதுக்கடுத்து மிஸ்ரதுத்து நிகாம் சொல்லி ஒரு கம்பெனி, அப்புறம் வந்து பாரஸ் டிஃபென்ஸ், ஜென்டெக், அப்புறம் யூனிமெக் ஏரோஸ்பேஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ், ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ், ஐடியா கோச், இந்த கம்பெனிகள்லாம் வந்து டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் பெனிஃபிஷரியாக இருப்பாங்க. ஃபர்டிலைசர் அப்படின்னு எடுக்கும்போது நேஷனல் ஃபர்டிலைசர், ராஷ்ட்ரிய கெமிக்கல் ஃபர்டிலைசர், சம்பல் ஃபர்டிலைசர், பாரதி பாஸ்போர்ட், இதெல்லாம் அவங்களாம் வந்து பெனிஃபிஷரியாக வருவாங்க. அதே மாதிரி நியூக்ளியர் இதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய செக்மெண்ட். ஸோ அந்த செக்மெண்ட் வந்து நடந்தது அப்படின்னா இந்தியாவில் பவர் சப்ளை வந்து கன்செஷன் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி இந்தியாவோட எதிர்பார்ப்பு இருக்குது. அதை நிறைய வந்து செயல்படுத்த போகிறாங்க இனிமேட்டு. அதில் பெரிய பெனிஃபிஷரி பிளேயர்ஸ் அப்படின்னா அதில் வந்து ரிலையன்ஸ், அதானி பவர், டாடா பவர், ஜிந்தால் ஸ்டீல் பவர், ஆசாத் இன்ஜினியரிங், ஹிண்டல்கோ, எல்என்டி, பெல், கில்போன் இன்ஜினியரிங், என்டிபிசி லிமிடெட், வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கம்பெனி HCCன்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனி, பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ், எம்டா டெக்னாலஜிஸ், இவங்களாம் வந்து பெரிய பெனிஃபிஷரியாக வந்து வருவாங்க. ஸோ இதை வந்து அந்த ட்ரேட் டீலில் வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இதை வந்து டிஃபென்ஸ் செக்டர் கவனிக்கலாம், நியூக்ளியர் செக்டர் கவனிக்கலாம், ஃபர்டிலைசர் செக்டர் கவனிக்கலாம். இது வந்து முக்கியமான ஒரு. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து பேச்சுவார்த்தை 10 to 12 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க அதே மாதிரி யூஎஸில் வந்து ஒரு சீஃப் வந்து கிளம்பி வர்றாரு. ஸோ ரிக் ஸ்விட்சர் அப்படின்னு சொல்லி விசிட் இந்தியா கொடுத்துருக்காங்க. 10 to 12 வரதா. அது அந்த மாதிரி வந்து நமக்கு ட்ரேட் டீல் சைன் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 27,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ 25,550 அப்படின்ற டார்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி 27,000 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த டைம் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து அந்த சொன்னோம் இல்லையா, ஆஸ் இன்வெஸ்டர் ஆஷிஷ் கச்சோலியா நம்ம வந்து ஸ்மால் கேப்பில் வந்து பையிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது உங்களுக்கு இந்த இதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸோ என்ன ஆஷிஷ் கச்சோலியா வந்து அவரோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸாக இருந்தால் தான் அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பார். அதனால் அந்த ஸ்டாக்ஸோட நேம் பாருங்கள். விமார்க் லிமிடெட், விமார்க் அப்படின்னு சொல்லி நிறுவனம் 2.7% வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேக்கை அவங்க வாங்கியிருக்காரு. பிரதாம் இபிசி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நிறுவனத்தோட ஸ்டேக் வந்து 1.2% வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீ ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்ற ஸ்டேக் வந்து 3.4% வாங்கியிருக்காங்க. விக்ரன் இன்ஜினியரிங் 1.5% வாங்கியிருக்காங்க. ஜெயின் ரிசோர்ஸை 1.1% வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக வாங்கினது. அது இல்லாமல் அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணது மேன் இண்டஸ்ட்ரீஸில் 1% ஸ்டேக்கையும், வாசா டென்டிசிட்டி அப்படின்ற இதில் வந்து 0.3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சில நிறுவனத்தில் அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேக்கை வந்து குறைச்சிருக்காங்க.
ஃபினோடெக்ஸ் கெமிக்கல், சஞ்சீவனி பேரண்ட்ரல், எக்ஸ்ப்ரோ, பிராண்ட் கான்செப்ட், தபாரியா பாலிவுட் அப்படின்ற நிறுவனம்லாம் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் கேப்பில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் பை பண்ணுறது, யாரெல்லாம் எந்தெந்த ப்ரொமோட்டர்ஸ்லாம் வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்ற, எந்தெந்த நிறுவனத்தில் ப்ரொமோட்டர்ஸ் பை பண்ணியிருக்காங்கன்ற முக்கியமானது. அது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிறுவனம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் வந்து அவங்கள பை பண்ணி நம்ம நிறுவனத்தை வந்து அந்த அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா நிறுவனத்தோட வளர்ச்சி நல்லா இருக்குது, நிறுவனம் வந்து நல்ல நிறுவனமாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கும் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் ஸ்டேக் வந்து ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அலம்பிக் லிமிடெட், மகாராஷ்டிரா சீம்லெஸ், ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், ஹெல்த் கேர் குளோபல், ஜீனோசிகோ, கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாத், தங்கமல் ஜுவல்லரி, சம்பல் ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல், பவர்மிக் ப்ராஜெக்ட்ஸ், பிலானி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பாரதிப் பாஸ்போர்ட், ரேமான், சாய்ஸ் இன்டர்நேஷனல், ஜேஎம் ஃபினான்ஷியல், வெல்ஸ்பன், ஏரிஸ் லைஃப் சயின்ஸ், ஏதோஸ், ஜிஎம்ஆர், ஆஷாபுரா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் வந்து ஸ்மால் கேப் நிறுவனங்கள். அந்த அவங்களுடைய நிறுவனத்தில் ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஏஷியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முதல் இடத்துல சைனா, 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல இந்தியா, 4வது இடத்துல சவுத் கொரியா, 5வது இடத்துல ரஷ்யா, 6வது இடத்துல இந்தோனேஷியா, 7வது இடத்துல துருக்கி, 8வது இடத்துல வியட்நாம், 9வது இடத்துல தாய்லாந்து, 10வது இடத்துல சவுதி அரேபியா, 11வது இடத்துல மலேசியா, 12வது இடத்துல பங்களாதேஷ், 13வது இடத்துல ஈரான், 14வது இடத்துல எகிப்து, 15வது இடத்துல சிங்கப்பூர், 16வது இடத்துல பிலிப்பைன்ஸ், 17வது இடத்துல யுஏஇ, 18வது இடத்துல பாகிஸ்தான், 19வது இடத்துல இஸ்ரேல், 20வது இடத்துல கட்டார் இருக்கு. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃப்ளாட்டாவோ இல்லை புள்ளி 20லேருந்து 30 புள்ளிகள் வந்து கேப் அப் ஓப்பனாகவோ இருக்கலாம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ரியாக்ட் ஆகுதான் பார்க்கலாம். அதே மாதிரி சில நிறுவன பங்குகள் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு இறக்கம் காணலாம். நீங்கள் நியூஸஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்ச் பண்ணுங்கள் எந்தெந்த ஒரு நிறுவனங்களும் ஏற்ற இறக்கங்களுக்கு கூட இருக்க போகுது அப்படின்றத. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல்கள் அனைத்தும் வந்து கிட்டத்தட்ட டெய்லி ஒரு வீடியோவாக வந்து நான் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.